Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அதிக பிரசங்கித்தனமா நடந்துருக்காரு. அது வந்துட்டு மோடிக்கு பிடிக்கல. ஆகையில மோடியோ அமித்ஷாவோ அவரை மிரட்டியிருக்காங்க. மிரட்டதுனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. பீகார்ல இருந்து நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு அப்போ வந்து நிதிஷ் வந்து வில் கிவ் வே ஃபார் பிஜேபி. மோடி எப்படின்னா தன்னோட வழிக்கு வராட்டி உடனே வந்துட்டு இஸ் அ வெரி என்ன சொல்றது பழி வாங்கும் ஒரு ஜென்மம். ஆனா அமித்ஷாக்கு வேண்டியவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார், மற்ற யார் தான் பிரைம் மினிஸ்டர் தான், அவர் எல்லாத்தையும் சாவடிச்சிருவாருன்னு சொல்றாங்க. இந்த முட்டா ஒரு சில பைத்தியக்காரங்க நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் முதலே பொருளாதாரத்தால நாடே நிர்மூலம் ஆயிடுச்சு. ஓகே, Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. தமிழக அரசியல்ல ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா, இந்திய அரசியல்லையுமே வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து தானா முன் வந்து நான் பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? அவர் சொல்லியிருக்குது எனக்கு உடம்பு சரியில்லையா இல்ல ஹெல்த் ரீசன் சொல்லிட்டு அதெல்லாமே போய் என்னன்னா அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா அவர் கொஞ்சம் சில அதிக பிரசங்கித்தனமா நடந்திருக்கிறாரு. அது வந்துட்டு மோடிக்கு பிடிக்கல. ஆகையில மோடியோ அமித்ஷாவோ அவரை மிரட்டியிருக்காங்க. மிரட்டதுனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்ப வந்துட்டு ஒரு ரூமர் என்னன்னா பீகார்ல இருந்து நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு அப்போ வந்து நிதிஷ் வந்து வில் கிவ் வே ஃபார் பிஜேபி. அங்க ஆட்சி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அக்டோபர் நவம்பர்ல, அதுக்காக ஒரு ரூமர். ரெண்டாவது வந்து தன்கர் வந்து இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு ஏதோ ஒரு இந்த இம்பீச்மெண்ட் பத்தி இந்த அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் இம்பீச்மெண்ட் பத்தி அவங்க இது பண்ணி அவங்களுக்கு ஏதோ டைம் கொடுத்துருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னதால அது ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு. ஏன்னா பிஜேபி வாண்ட்ஸ் டு அந்த ஜட்ஜை வந்து காப்பாத்துறதுக்கு பிஜேபி இஸ் இன்ட்ரெஸ்டட். ஆனா ஏதோ அங்க ஏதோ குரலப்படி சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. ஸோ ஆகையில அவங்களுக்கு வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும். என்னன்னா நீங்கள் எல்லாம் யார்? முதல்ல வந்து ஒரு மனிதன், இந்த நாட்டோட சிட்டிசன். அதுக்கப்புறம் நீ படிச்சு நீ ஒரு வக்கீலா இருந்த, நீ வக்கீல்ல இருந்து அதுக்கப்புறம் நீ ஒரு காங்கிரஸ் பார்ட்டியில எம்எல்ஏவா இருந்திருக்க, அதுக்கப்புறம் ஜனதா தள்ளியுமே இவர் வந்து ஒரு மந்திரியா இருந்திருக்காரு. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அண்ட் விச் அண்ட் ஹூம் சொல்லிட்டு இவர் ஒரு மந்திரியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போய் கவர்னரா இருந்து நிறைய சர்ச்சைகள் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த மேலிடத்தை காக்கா பிடிக்கிறதுக்கு தப்பெல்லாம் பண்றாங்க. எல்லா அயோக்கியத்தனம் பேசுவாங்க, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவரு கவர்னர் இருக்கும்போது மம்தா கவர்மெண்ட்க்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்காக அவருக்கு வந்து பரிசு என்ன கொடுத்தாங்க, வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். இவருக்கு அது தகுதி இருக்குதா, இவர் எவ்வளவு யோகியமானவர் அதெல்லாம் கிடையாது.
அந்த அங்க உட்கார்ந்தவங்க நிறைய பேருக்கு அந்த தகுதியே கிடையாது. பழைய காலகட்டத்தில் ஜக்கீர் ஹுசைன் அந்த மாதிரி எல்லாம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு வித் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து தே ஹேவ் ஒரு என்ன சொல்ற ஒரு பெஞ்ச் மார்க். தேர் ஆல் சச் குட் ஸ்டேட்ஸ்மென் அண்ட் இது. பட் இந்த டன்கர்க்லாம் இஃப் இஸ் அ ஸ்டேட்ஸ்மென்ட்னா வந்து யூ சி த வே எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்து ஜெயா பச்சன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அம்மா ஒரு சினிமா கதைன்னு சொல்லி இழிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயா பச்சனோட மோதிக்கிட்டாரு. நீங்க இதே பாத்தீங்கன்னா ஈவன் மோடியுமே 2-3 வைஸ் பிரசிடென்ட்ஸோட மோதி இருக்காரு. மோடி எப்படின்னா தன்னோட வழிக்கு வராட்டி உடனே வந்துட்டு இஸ் அ வெரி என்ன சொல்றது பழி வாங்கும் ஒரு ஜென்மம். அப்ப வந்து அவருக்கு அதை ஒரு ஆளை பிடிக்காட்டி உடனே அந்த ஆளை கழிச்சு. அப்படிதான் நேற்று ஏதோ இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஏதோ பிரச்சனைகள் பிஜேபிக்கும் இந்த தன்கருக்கும் இந்த மோடிக்கும் இவங்களுக்கெல்லாம் ஏதோ நடந்துட்டு இருக்குது. அதோட இதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஆள் சடனா ரிசைன் பண்ணிட்டார். அப்படி உடம்பு சரியில்லை. அன்னைக்கு காலையில வந்து அவர் ஒரு பார்லிமெண்ட் ராஜ்யசபா ஏதோ ஒரு கமிட்டி மீட்டிங் நடத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு நட்டா வராம போயிருக்காரு. ஒரு ரூமர் வந்து ராஜ்நாத் சிங் வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ரூமர் வந்து நட்டாவை பண்ணணும்னு சொல்லிட்டு வேரியஸ் ரூமர்ஸ். இதுல எது உண்மை, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவுமே செப்டம்பர்ல நீடிப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சைட் பிஜேபி. இப்ப எனக்கும் ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஒரு கோஷ்டி என்ன சொல்லுது, இல்ல இவங்க 2 பேரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ஹோம் மினிஸ்டர் கிடையாது, ஒரு கோஷ்டி. ஆனா அமித்ஷாக்கு வேண்டியவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார், மற்ற யார் தான் பிரைம் மினிஸ்டர் தான், அவர் எல்லாத்தையும் சாவடிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஓகே, அவரை மீறி யாருன்னா வந்து அவங்கள சாவடிச்சிருவாரு ஓப்பனா தைரியமா பேசுறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த முட்டா ஒரு சில பைத்தியக்காரங்க நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் முதலே பொருளாதாரத்தால நாடே நிர்மூலம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு நபரை போய் அந்த மாதிரி என்ன கெப்பாசிட்டி இருக்குது ஒரு பிரைம் மினிஸ்டர். ஓகே, அப்ப வந்து எல்லாம் அவங்களோட என்ன சொல்றது டேலண்டால முன்னுக்கு வந்தாங்களா, இல்லாட்டி வேற சேவைகளால அவங்க அரசியல்ல பெருசா வர்றாங்க, கடவுளுக்கு தான் தெரியும். அப்ப வந்து இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து போட்டியில இருக்காங்க. இதுல வந்து ஒரு சிலர் சொல்றாங்க நிதின் கட்கரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருவார். ஆகையில ஒவ்வொரு கோஷ்டியும் ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்கு வேண்டியவங்கள ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல யூபியோட சீஃப் மினிஸ்டர் வந்து யோகி ஆதித்யநாத் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. இது எவ்வளவுக்கு உண்மையோ இல்லையோ தெரியாது. ஆனா நான் எப்போதும் சொல்ற மாதிரி என் கிருஷ்ணர் அடிக்கடி சொல்றாரு என்னன்னா, மோடி வந்துட்டு ஒரு ஈவில் ஃபோர்ஸ், அந்த ஆள் நீடிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் என் கிருஷ்ணர் சொல்றாரு. என் கிருஷ்ணர் என்ன செய்வார் அது எனக்கு தெரியாது. ஓகே, அதனால இப்ப செப்டம்பர்ல அவருக்கு பதவி போச்சுன்னா நான் என்ன நினைப்பேன், என் கிருஷ்ணர் சொன்னது உண்மையா வந்துச்சுன்னு நினைப்பேன். வரலையா, என் கிருஷ்ணர் போய் சொல்லிட்டான் படுவாவின்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன். இதுதான் என்னால சொல்லுவேன், வேற ஒண்ணும் என்னால சொல்லுவேன். அப்போ மோடியையோ இல்ல அமித்ஷாவையோ எதிர்த்தா இங்க அரசியல்ல இருக்க முடியாதுன்றது சொல்ல வரீங்களா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா இவங்க எல்லாம் அந்த எவ்வளவு கொலை பண்ணிருக்காங்கன்னு யாருன்னா ஒருத்தராவது பேசியிருக்கீங்களா? இவங்க எல்லாம் அரசியல் இருக்கவங்க எவ்வளவு பேர்த்த கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இபிஎஸ் வந்து 7 கொலை பண்ண ஒரு என்ன சொல்றது தகுதி. இதெல்லாம் ஒரு மெரிட். கொலை பண்ணுவது, கொள்ளையடிப்பது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இப்ப நம்மளாலாம் பண்ண முடியாது. அப்ப வந்து அதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் இன் பாலிடிக்ஸ். அப்ப வந்து அவர் 2016-17 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பேசும்போது நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல்ல இதை ஓப்பனாவே பேசினேன். அந்த ஆள் 7 கொலை பண்ணிருக்கான்னு. அன்னைக்கு யாருமே அதை பத்தி பேசல. அப்ப அவங்களே அந்த சேனல்காரங்க சொன்னாங்க, நீங்க எப்படி இப்படி அவதூறா பேச. அதே உண்மை அதுக்கப்புறம் வந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உண்மை வெளியே வந்துச்சு. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இதுதானே அவங்க தகுதின்னு சொல்றாங்க. பாருங்க என்ன தகுதி இருக்குது, இவங்க இப்படி வரணும்னா இதெல்லாம் தகுதி. கொலை பண்ணிருக்கணும், நாட்டை கொள்ளை அடித்திருக்கணும். பாருங்க, ஒண்ணுமில்லை, இந்த தர்மஸ்தாலால அவன் ஒரு எம்பி. அந்த எம்பி அதுவும் இல்லாம ஒரு கோயில் நிர்வாகத்தை 800 வருஷமா ஏதோ அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்குன்னு பேசுறாங்க. இது எவ்வளவுக்கு உண்மை போய் இருக்கோ தெரியாது. அப்ப யாருன்னா ஒருத்தராவது பேசுறாங்கன்னா கிடையாது. அப்ப வந்து இந்த மாதிரி அவங்கதான் தகுதி இருக்கவர்கள். இப்போ வந்து எல்லாரும் அண்ணாமலை ஐபிஎஸ். என்ன அண்ணாமலை ஐபிஎஸ்? ஒரு பக்கம் ஒருத்தன் சொல்றான் அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, ஒருத்தன் சொல்றான் 10,000-20,000 கோடி சம்பாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்ப வந்து எந்த திமிர்ல அவன் பேசுறான், அந்த பணம் திமிர்ல, அந்த பணம் சம்பாதிச்ச திமிர்ல அந்த ஆள் பேசுது. இப்போ நீங்களும் நானும் அவனாட்ட
பணம் செலவு பண்ண முடியுமா? அரசியல பண்ண முடியாது இல்லையா? அப்ப கொள்ளை அடித்தவன், இந்த இது சாராயம் வித்தவன், கள்ள சீட்டு கள்ள லாட்டரி வித்தவன், இவங்க தான் இன்னைக்கு அரசியல்ல பெரிய மனிதர்கள் அண்ட் தலைவர்கள். இவங்களெல்லாம் நான் தலைவர்கள் கூப்பிடவே மாட்டேன். அதனால என் மாதிரி ஆட்கள்லாம் இதுல வந்து சர்வைவ் ஆகுது ரொம்ப கஷ்டம். மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவங்களுக்கும் நல்லவங்க தேவை இல்லை. அவங்களுக்கும் இந்த மாதிரி புள்ள மாதிரி குள்ள மாதிரி பண்றவங்க தான் தேவை. வணக்கம். தேங்க்யூ. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com